ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னா, இது வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது யூஸ் பண்ணி நம்ம வந்து டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் வெப்சைட் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டைனமிக் வெப்சைட்னா வந்துட்டு அந்த வெப்சைட் கூட நம்ம பேசுகிற மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் HTML பேஜஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம இதை ஜஸ்ட் எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஒரு PDF மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற வெப்சைட் எல்லாமே வந்துட்டு அந்த வெப்சைட் கூட நம்ம பேசுற மாரி, இன்டராக்ட் பண்ற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பண்றது, சைன் அப் பண்றது, இல்ல நெக்ஸ்ட் பேஜ் போடுறது, ஒரு பட்டன் கிளிக் பண்ணா ஒரு ஆக்ஷன் நடக்கிறது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா ஒரு அலர்ட் பாப்பப் மெசேஜ் வருது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப இன்டராக்டிவா வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வை வி யூஸ் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ ஏன் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங்க படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யூஸ் பண்ணி நம்ம டைனமிக் அண்ட் இன்டராக்டிவ் வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம நெறைய அனிமேஷன்ஸ் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இத யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நெறைய வெப்சைட் வந்து ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இத லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ நீங்க வேற கோடிங் எதாவது லேர்ன் பண்ணீங்கன்னா, இந்த கோடிங் தான் வந்துட்டு பேஸ் கோடிங்கா இருக்கும். ஸோ இது நீங்க லேர்ன் பண்ணிட்டு நீங்க வேற எந்த கோடிங் லேர்ன் பண்ணாலும் நமக்கு உங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கோடிங் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் யூஸ் பண்ண வந்துட்டு வெப் ஆப்ஸ், மொபைல் ஆப்ஸ், கேம் டெவலப்மெண்ட்ஸ் நெறைய ஃபியூ மோர் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இத யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் எண்ட் டிசைனும் பண்ணிக்கலாம். பேக் எண்ட் கோடிங்கும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இத யூஸ் பண்ணி நம்ம வந்து HTML வெப் பேஜோட கன்டென்ட்ஸ வந்துட்டு ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில DOM மேனிபுலேஷன்ஸ் யூஸ் பண்ணி அதோட வெப் பேஜோட கன்டென்ட்ட வந்துட்டு ஈஸியா வந்துட்டு அப்டேட் ஆர் சேஞ்ச் எது வேணா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம HTML ஓட கன்டென்ட்ஸ் அண்ட் CSS ஓட கன்டென்ட்ஸ் வந்துட்டு அந்த பேஜ்க்குள்ள அந்த ஃபைல்குள்ள போய் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணாம, ஸோ ஜஸ்ட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் DOM மேனிபுலேஷன்ஸ் மூலியமா வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ஆல்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில நெறைய ஈவென்ட் ஹேண்ட்லிங்ஸும் இருக்கும். ஈவென்ட் ஹேண்ட்லிங் மீன்ஸ் நம்ம கிளிக் பண்ற வர ஃபங்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ கிளிக் பண்றது, ஹூவர் பண்றது அது எல்லாமே வந்து ஈவென்ட் ஹேண்ட்லிங். ஸோ அந்த ஃபங்ஷன்ஸ் ஏதாவது கிளிக் பண்ணோம்னா நமக்கு நியூவா ஒரு கன்டென்ட் ஆட் ஆகணும். இல்ல இருக்கிற கன்டென்ட் வந்து ரிமூவ் ஆகணும். அந்த மாரி வந்து நெறைய ஈவென்ட் ஹேண்ட்லிங் ஃபங்ஷன்ஸ் வந்துட்டு இத யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எப்படி நம்ம HTML ஃபைல்ல வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் வந்துட்டு ஆட் பண்றது. இப்ப எப்படி நம்ம CSSல வந்துட்டு 3 டைப்ஸ் ஆட் பண்ணோம். இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் சொல்ட்டு. அதே மாதிரி இதுலயும் வந்து 2 டைப்ஸா வந்துட்டு நம்ம ஆட் பண்ணலாம். ஒண்ணு வந்துட்டு இன்டர்னல், இன்னொன்னு வந்து எக்ஸ்டர்னல். ஸோ இதுல வந்துட்டு இன்டர்னலா ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம CSSக்கு ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி பண்ணுவோம்ல. அதே மாதிரி இதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ள வந்துட்டு நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் பண்றோமோ, என்னென்ன ஃபங்ஷன்ஸ் கோடிங் எல்லாமே ஆட் பண்றோமோ, அது எல்லாமே வந்துட்டு ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ள ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங்கா வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே. சப்போஸ் இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ள வேணா எனக்கு செப்பரேட்டா ஒரு ஃபைல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளேயே வந்துட்டு இன்னொரு செப்பரேட்டா ஒரு ஃபைல் நான் வந்துட்டு 1.jsன்னு சொல்லி சேவ் பண்றேன். ஸோ நம்ம HTMLக்கு .html, CSSக்கு வந்து .csன்னு சேவ் பண்ணுவோம்ல. அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்க்கு .jsன்னு ஃபைல் நம்ம சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு இந்த ஃபைலோட நேம் வந்துட்டு நம்ம இந்த ஸ்கிரிப்ட் கோட்ல லிங்க் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம CSSக்கு எப்படி லிங்க் பண்ணுவோம்? href அட்ரிபியூட் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்துட்டு சோர்ஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம லிங்க் பண்ணுவோம். அதான் டபுள் டாட் ஸ்லாஷ் நம்மளோட ஃபைலோட லொகேஷன் எங்க சேவ் ஆயிருக்கோ, அந்த லொகேஷனோட இந்த ஸ்கிரிப்ட் கோடிங் வந்துட்டு நம்ம லிங்க் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த ஃபைல வந்துட்டு நம்ம இந்த HTML கூட நம்ம லிங்க் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபைலுக்குள்ள நம்ம என்ன கோடிங் எழுதினாலும் அது வந்துட்டு நம்ம HTML கூட லிங்க் ஆயிடும். ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு 2 டைப்ஸா வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் வந்துட்டு HTML கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னு பார்த்தோம். அத எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அத எப்படி நம்ம HTMLல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஜாவாஸ்கிரிப்ட்டோட டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.